வணக்கம். iSuccess IAS அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அரசியலமைப்பு சட்டம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் படிக்க போகிறோம்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம்னா என்ன, அதோடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் அமைப்புகள்லாம் என்ன இருக்குது, அண்ட் சிட்டிசனுடைய குடிமகனுடைய ரைட்ஸ் அண்டு டியூட்டிஸ் உரிமைகள் மற்றும் கடமைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு வருடமும் ஜனவரி 26 ரிபப்ளிக் டே, குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். ஓகேங்களா? எதனால ரிபப்ளிக் டே கொண்டாடுறோம், குடியரசு தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னா, அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன்ஸ் நமக்கு நடைமுறைக்கு வந்த நாள் தான் ஜனவரி 26, 1950. சரிங்களா? அதனால நம்ம ஜனவரி 26 நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். ஆக்சுவலி நவம்பர் 26, 1949 கான்ஸ்டியூஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி ரெடியாக இருக்கும். ஆனாலும் ஜனவரி 26 தான் கான்ஸ்டியூஷன்ஸ் அதாவது நம்மளோட குடியரசு தினம் உருவாகிறதுக்கான காரணம், ஒவ்வொரு ஆண்டும் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். சரிங்களா? அப்படி லாகூரில் 1929 காங்கிரஸ் மாநாடு மீட்டிங் ஒன்று நடக்குது. அந்த மீட்டிங்கில் அன்அஃபிஷியலாக என்ன பண்ணுறாங்க, நம்ம முழுமையாக சுதந்திரம் அடைந்து விட்டோம், நமக்கு முழு சுய அதிகாரம் செல்ஃப் கவர்ன் நம்ம அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் ரெசல்யூஷன் கொண்டு வர்றாங்க. சரிங்களா? அந்த ரெசல்யூஷன்ஸ் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர், அதாவது 1930 ஜனவரி 26 நாம் சுதந்திரம் அடைந்து விட்டோம், சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க, இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அந்த நாளை நினைவுபடுத்த வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜனவரி 26 கான்ஸ்டியூஷன்ஸ் நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. அதனால தான் நம்ம அந்த நாளை என்ன சொல்கிறோம், ரிபப்ளிக் டே, குடியரசு தினம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வாட் இஸ் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்புன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன? The Constitution is an authentic document containing the basic ideas, பிரின்சிபிள்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி. அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாட்டிற்கு தேவையான சில அடிப்படை விதிகள், கொள்கைகளை உருவாக்கி ஆவணப்படுத்துவதோடு தனது குடிமக்களின் உரிமைகள், கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த துணையோடு தான், இந்த சட்டத்தின் துணையோடு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு நாடும் ஆளப்படுது. ஓகேவா? எவ்ரி கண்ட்ரி இஸ் ரூல்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூஷன். அப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, கான்ஸ்டியூஷனுங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? அதில் ஒரு நாடு எப்படி செயல்படணுங்கிறது இருக்கும், சேம் டைம் ஒரு சிட்டிசனுடைய ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸும் அதில் இருக்கும். சரிங்களா? ஓகே, வேறு என்ன அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, த ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மெத்தட், பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் பாடிஸ். ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் என்ன சொல்லியிருப்பாங்க, நாட்டில் உயர்ந்தபட்ச சட்டமாக அது விளங்கும். சேம் டைம் அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுப்பது, கட்டமைப்புகள், வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குவது தான் இந்த கான்ஸ்டியூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த கான்ஸ்டியூஷன்ஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது யாரு, எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா, 1946 தான் இதுக்கான விதை போடுறாங்க. அப்போ ஒரு 389 மெம்பர்ஸ், ஓகேவா, 389 மெம்பர்ஸ் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கிறாங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளினா அரசியல் நிர்ணய சபையில் இருக்கிறாங்க. இது எதுக்காக இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் நம்ம நாட்டுக்குன்னு தனியாக உருவாக்குவதற்கு. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில், அரசியல் நிர்ணய சபையில் யாரெல்லாம் பங்கேற்றார்கள், ஓகேவா? ஸோ இந்த அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷனை உருவாக்குவதற்கு டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ், பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் அதில் பங்கேற்றார்கள். இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு, அரசியல் நிர்ணய சபைக்கு, அதாவது நிர்ணய மன்றத்துக்கு தலைமை தாங்கியவர் ராஜேந்திர பிரசாத். ஓகேவா? ஸோ வேறு யார் இதெல்லாம் முக்கியமானவர்கள் இருந்தாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட் அண்ட் சரோஜினி நாயுடு. சரி, இதுல எத்தனை பெண்கள் பங்கேற்றார்கள்? 15 பெண்கள் பங்கேற்றார்கள். சரி, இந்த
கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு பல்வேறு கமிட்டிஸ், பல்வேறு குழுக்கள் இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி, சட்ட வரைவு குழு. ஓகேவா? இந்த குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 8 பேர் இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த 8 பேர்ல ஹெட் சேர்மன் யார் அப்படின்னா மிஸ்டர் B.R. அம்பேத்கர். அதனால தான் இந்த B.R. அம்பேத்கரை என்ன சொல்லுவாங்கன்னா த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. இந்த கமிட்டியோட ஹெட்டா இருந்ததுனால தான் இவருக்கு இந்த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று சொல்றாங்க. ஏன் இந்த கமிட்டிக்கு ஹெட்டா இருந்ததுனால இந்த பேர் அவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, பல்வேறு குழுக்கள் இருந்தாலும், கமிட்டி இருந்தாலும், அந்த குழுக்கள் இருக்கக்கூடிய நோட்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே இந்த கமிட்டிகிட்ட தான் கொடுப்பாங்க. இவங்க தான் ஃபைனல் அத்தாரிட்டி, எது வேணும் எது வேணாம். அவ்வளோ பெரிய முக்கியமான கமிட்டியா இது இருந்ததுனால இந்த டீமுக்கு ஹெட்டா இருந்தது டாக்டர் B.R. அம்பேத்கர். அதனால இதனால இவர் என்ன சொல்றாங்க, த ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று நம்ம சொல்றோம். ஓகே, சரி. இந்த கான்ஸ்டியூஷனை உருவாவதற்கு எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆலோசகராக, அட்வைசராக இருந்தது B.N. ராவ். ஓகே, இந்த கமிட்டி முதலா எப்போ கூடுனது? ஃபர்ஸ்ட் டைம் 9th December 1946. ஃபர்ஸ்ட் மீட்டிங் 9th December 1946. ஓகேவா? இந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுக்கு ரெஃபரன்ஸா எத்தனை கண்ட்ரிகிட்ட எடுத்திருக்காங்க அப்படின்னா 60 கண்ட்ரிக்கு, நியர்லி 60 கண்ட்ரி. எவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ், எத்தனை சட்டத்திருத்தங்கள்லாம் செய்யப்பட்டதுன்னா 2000 அமெண்ட்மெண்ட்ஸ், சட்டத்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. இது முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 2 years 11 months 18 days. இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்போ கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா November 26, 1949. ஓகேவா? சரி, அன்னைக்கு தான் என்ன ஆச்சு, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய மன்றம் இந்த கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொண்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் நம்ம November 26 கான்ஸ்டியூஷன் டே, அரசியலமைப்பு நாள் என்று நம்ம கொண்டாடுறோம். அடுத்து இது எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா 64 lakhs, 64 லட்சம் செலவாச்சு. இதுல முதன்மையானது என்னது அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷன்ல முதன்மையானது என்ன அப்படி இருக்கும்னா ப்ரியாம்பிள், முகப்புரை இருக்கும். சரிங்களா? இந்த முகப்புரைனா என்ன, ப்ரியாம்பிள்னா என்னன்னா, ஒரு புக்ல நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன இருக்கும், ஒரு இண்டெக்ஸ் இருக்குமா, முதல் பக்கத்துல உள்ள புக்கு உள்ள என்னென்ன சாப்டர்ஸ் இருக்கு, எந்த பேஜில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இருக்க கண்டெக்ஸ் இண்டெக்ஸ்லேயே பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்குவோம் இந்த புக்கில் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற. அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம இந்த ப்ரியாம்பிள் முகவுரையை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது, முகவுரை அப்படிங்கிறது என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான். சரிங்களா? த ப்ரிஃபேஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் த ப்ரியாம்பிள். சரி, இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்குங்கிறத ப்ரியாம்பிள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அப்ப ப்ரியாம்பிள்ல நம்ம கான்ஸ்டியூஷனை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா இஸ் எ சாவரைன் சோசியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அதாவது இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அப்படின்னு நம்ம நாட்டை சொல்லியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்லியிருந்தோம், சாவரைன், இறையாண்மை அப்படின்னு சொல்லியிருந்தோமா. ஸோ அப்படின்னா என்னன்னா, இறையாண்மை அப்படின்னா ஒரு நாட்டின் உச்சநிலை அதிகாரத்தையே இறையாண்மை என்கிறோம். ஓகேவா? சாவரன்டி ரெஃபர்ஸ் டு த அல்டிமேட் பவர் ஆஃப் த கண்ட்ரி. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம நாடு இப்போ எப்படி நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத சுய அதிகாரம், செல்ஃப் பவர் நமக்கு இருக்கா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம், சாவரனிட்டி, இறையாண்மை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் நம்மளை ஆளும் பொழுது நம்ம அது சாவரின், இறையாண்மைங்கிற வார்த்தையை பயன்படுத்த முடியுமானா முடியாது. ஏன்னா நம்ம அவங்க கண்ட்ரோல்ல இருந்தோம். தற்போது எப்படி இருக்கும், நம்ம நாட்டை நம்மளே நிர்வாகம் செய்கிறோம். அப்ப சாவரின், இறையாண்மை நாடு அப்படின்னு நமக்கு பிரியாம்பிள்ல சொல்லியிருப்பாங்க. இரண்டாவது வார்த்தை என்னது, செக்யூலர், மத சார்பின்மை அப்படின்னு. நம்ம நாடு மத சார்பற்ற நாடு. ஓகேவா? ஸோ மக்கள் தங்கள் விருப்பப்படி வெவ்வேறு இறை மத நம்பிக்கைகளை கொண்டவராக இருக்க நமக்கு சட்டம் அனுமதிக்கிறது. அப்ப அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் நமக்கு எப்படி இருக்கும், இந்த ரிலிஜன் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம கண்ட்ரியை செக்யூலர், மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லலாம். சரி,
நம்ம கண்ட்ரியை எதன் மூலம் நிர்வாகம் செய்யணுங்கிறது கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அரசாங்கம் எப்படி இருக்கணும்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஓகேங்களா, பாராளுமன்ற ஆட்சி முறையில் தான் இருக்கணும். அது சென்ட்ரலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, மத்தியவாக இருந்தாலும் சரி, மாநிலமாக இருந்தாலும் சரி, எப்படி இருக்கணும்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம், சட்டமன்றம் பாராளுமன்றம்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஓகே. சரி, இந்த பாராளுமன்றத்தில் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த legislature, the party which has the majority forms the government. ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த அமைப்பின்படி நிறைவேற்றும் அதிகாரம் சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கும், ஓகேங்களா. சேம் டைம் அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சி ஆட்சி அமைக்கும். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமை. சரிங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்னன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆல் சிட்டிசன். ஸோ அடிப்படை உரிமை அப்படின்னா ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளே அடிப்படை உரிமைகள் என்று அழைக்கப்படுகிறது. அது என்னெல்லாம் இருக்கும்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி சம உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் சுதந்திரமாக செயல்படும் உரிமை, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் சுதந்திர சமய உரிமை, கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் சட்ட தீர்வு பெறும் உரிமை. சரிங்களா, அடுத்து ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், சரிங்களா, வழிகாட்டு நெறிமுறைங்கிற கான்செப்ட் கான்ஸ்டியூஷன்ல இருக்கும். அப்படின்னா என்னன்னா, certain guidelines to be followed while the governments frame law. அரசுகள் சட்டம் இயற்றும் போதும் அரசு செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை அரசமைப்பு சட்டம் வழங்கியுள்ளது. ஓகேவா, இட்ஸ் நாட் மேண்டட்டரி, அதாவது கட்டாயமாக இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதோட மீனிங் என்னன்னா, அடிப்படை உரிமை மீறப்படும் போது நம்முடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நம்ம நேரடியாக கோர்ட்டுக்கு போகலாம், ஓகேவா. ஸோ அவங்க தான் நமக்கான பாதுகாப்பை கொடுப்பாங்க. ஆனால் இங்கே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், அரசுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அரசு எப்படி செயல்படணும், என்ன மாதிரி சட்டம்னா கொண்டு வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் இந்த அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு. இதை ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. இது ஜஸ்ட் ஃபார் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், யாருக்கு, கவர்மெண்ட்டுக்கு. அடுத்து யுனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், அதாவது வயது வந்தோர் வாக்குரிமை. இதோட மீனிங் என்னன்னா, 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகள் ஒவ்வொருவரும் ஓட்டளிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். ஓகேவா, ஸோ எப்படி நமக்கு ஓட்டளிக்கிறோம், யாராலும் இவங்க தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கான்செப்ட் இருக்குன்னா இல்லை, யார் வேணாலும் ஓட்டு போடணும். ஓகேவா, எனி கேஸ்ட், எனி ரிலிஜியன், எனி ஜெண்டர், எனி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம், யூனிவர்சல் அடல்ட் பிரான்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு இருக்கிற மாதிரி, அடிப்படை உரிமைகள் நமக்கு இருக்கிற மாதிரி நமக்குன்னு சில கடமைகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கடமைகள்லாம் இருக்குன்னா, ரெஸ்பெக்டிங் த நேஷனல் ஃபிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். சரிங்களா, தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடக்கணும். எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பார்க்கணும். அதே மாதிரி சுதந்திரத்துக்கு போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடக்கணும். நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்கு தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, சாதி மத மொழி இன இல்லை கடந்த அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது, காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பது, அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6-14 வயதுக்குள் தருவது, இதெல்லாம் நம்மளுடைய கடமைகள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய, அதாவது ஒரிஜினல் காப்பீஸ், கான்ஸ்டியூஷனுடைய ஒரிஜினல் காப்பீஸ் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இது எங்கே இருக்கு அப்படின்னா, பாராளுமன்றத்தில் இருக்க லைப்ரரியில இருக்கு. அதுல ஹீலியம் என்ன பண்றாங்க, ஹீலியம் வாயு இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணி பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க. சரி, அடுத்து எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் இந்த கான்ஸ்டியூஷனை பத்தி. அரசியலும் சட்ட வரைவு குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க, 8 பேர் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. இன்க்ளூடு
அம்பேத்கர். ஓகேங்களா? இப்போ அம்பேத்கர் வேற யாரெல்லாம் இருந்தாங்கன்னா B.R. அம்பேத்கரோட N. கோபாலசுவாமி, K.M. முன்சி, சையது முகமது சாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி. ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அக்குழுவோட தலைவர் யாரு? B.R. அம்பேத்கர். சரி, இந்த கான்ஸ்டியூஷன் உருவாகும் பொழுது என்னென்ன பகுதிகள்லாம் இருந்ததுன்னா 395 ஆர்டிகிள்ஸ், 395 உறுப்புகள், 395 சரத்துகள். ஓகேவா? 22 பார்ட்ஸ் பகுதிகள், 8 ஷெடியூல்ஸ், 8 அட்டவணைகள். சரிங்களா? இதுதான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல இருந்தது. தற்போது அரௌண்ட் 448 ஆர்டிகிள்ஸ் வந்துருச்சு, 25 பார்ட்ஸ் பகுதிகள் வந்துருச்சு, 12 ஷெடியூல்ஸ் 12 அட்டவணைகள் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 2025 படி 104 அமெண்ட்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ். கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட்டட். ஓகேவா? அரசமைப்பு தினம் எப்போ கொண்டாடுறோம்? நவம்பர் 26. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அக்செப்டட் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இன் இயர். அரசியல் நிர்ணய மன்றம் எப்பொழுது கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கொண்டாங்க? 1949 நவம்பர் 26. ஓகேவா? ஸோ எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ்? 2016 வரைக்கும்னா 101, 2025 வரைக்கும்னா 104. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ ஃபண்டமெண்டல் ரைட்? ரைட் டு ஃப்ரீடம் சொன்னோம், ரைட் டு ஈக்குவாலிட்டி சொன்னோம், ரைட் டு ஓட்டு சொன்னோம். ஓட்டு சொன்னோமா? இல்லை. ரைட் டு ஓட்டு, ரைட் டு எஜுகேஷன். ரைட் டு எஜுகேஷன் சொன்னோம்னா இருக்கு. அப்போ எது இதில் வராது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அப்படின்னா ரைட் டு ஓட். ஓகேவா? அடுத்து an Indian citizen has the right to vote at எந்த ஏஜ்ல? 18 வயசுல. ஸோ டேஸ் வாஸ் செலக்டட் as the chairman of the Constitution Assembly. அரசியல் நிர்ணய மன்றத்தின் தலைவராக இருந்தார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா யாரு? டாக்டர் B.R. அம்பேத்கர். அடுத்து டேஸ் ப்ராடக்ட்ஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது எது? கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு. The Constitution of India came into existence. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எப்போ? ஜனவரி 26, 1950. மேட்ச் த ஃபாலோவிங். இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ? ஆகஸ்ட் 15. ரிபப்ளிக் டே ஜனவரி 26. கான்ஸ்டியூஷனல் டே ஆஃப் இந்தியா நவம்பர் 26. ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது ஏப்ரல் 1. அதாவது ரைட் டு எஜுகேஷனுங்கிறது அடிப்படை உரிமையில சேர்த்தது எப்படின்னா ஏப்ரல் 1. ஸோ அதனால ஏப்ரல் 1. ஓகே, நன்றி.